Hello friends. இந்த வீடியோல Zebronics Feast 500 அப்படிங்கிற 70 வாட்ஸ்க்கான ப்ளூடூத் ஸ்பீக்கரை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த Zebronics Feast 500 பிரைஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நார்மலான டேஸ்ல 4.7K இருந்து 5K வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு சேல் போட்டாங்க அப்படின்னா 4000 வரைக்கும் பிரைஸ் ட்ராப் பண்றாங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங் இருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Feast 500 பாக்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் இந்த ஸ்பீக்கரோட கனெக்டிவிட்டி பத்திலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ரிசீவ் ஆகும்போதே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜெப் சவுண்ட் Feast 500ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் எம்ஆர்பி பிரைஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ், இங்கேயுமே ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ குயிக்காக அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஒரு சின்ன பேக்கிங் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூசர் மேனுவலுக்கான இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்கான PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர் இப்போ வெளியே எடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த Zebronics Feast 500 பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் வைஸ் பார்க்கும்போது இந்த பிரைஸுக்கு ஓகேவா தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃபரா ரக்டான ஒரு ஃபினிஷ்ல இருக்கு. சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா Zebronicsோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸோட டிரைவர் சைஸ்னு பார்த்தோம்னா 89mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டு சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பின்னாடி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர்ல இருக்க பட்டன்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே எல்இடிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ப்ளே பாஸ் பட்டன், டிபஸ் மோட் ஆன் ஆஃப் பண்றதுக்கு TWS மோட், பக்கத்துலேயே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா மைக் இருக்கு. பக்கத்துலேயே 4 LEDs வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க பேட்டரி லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எம்ஐ ஸ்பீக்கர்ல சிங்கிள் ப்ரெஸ் பண்ணா எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த ஸ்பீக்கர்ல அந்த ஆப்ஷன் இங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கும்போது ஸ்பீக்கர்ல கால் பேசினா கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கால் குவாலிட்டி குறை சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ இந்த ஸ்பீக்கர்ல இருக்க போர்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தோம்னா ரீசெட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மைக்ரோ எஸ்டிக்கான போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம 1-2 கேபிளை யூஸ் பண்ணியும் சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் Type-C போர்ட் இருக்கு சார்ஜிங்காக. அதுக்கு பக்கத்தில் USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ சாங்ஸ் சேஞ்ச் பண்றதுன்னு வரப்ப நம்ம வால்யூம் பட்டன்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். ப்ளஸ் மைனஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளே பாஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ மற்ற ஆடியோ டிவைஸில் பார்க்குற மாதிரியான ஃபீச்சரை இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாட்டம்ல ரெண்டு புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் சவுண்ட் வச்சாலும் இந்த ஸ்பீக்கர் ஆடாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா லவுடராக இருக்கு. பேஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இதுல வந்து பேஸ்ன்னு சொல்லும் போது இங்கே டீப் பேஸ் மட்டும் கொடுக்குறாங்க. டீப் பேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா தான் பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. என்னன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஐ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து கொஞ்சம் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்து இதை கேட்கவும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. பேஸ் அதிகமாக இருக்கனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரெண்டு ஸ்பீக்கர்லையும் ஒரே மியூசிக்கை ப்ளே பண்ணி சின்னதாக கம்பேர் பண்ணலாம்.
சவுண்ட் செப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் டீப் பேஸ் மோட் ஆஃப்ல இருக்கும்போது நம்ம கேட்குறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சாங்ஸ்ல வர வோக்கல்ஸ்லாம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதனால கிளாரிட்டியுமே ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டீப் பேஸ் மோட கம்பேர் பண்றப்ப நார்மல் மோட்லயே கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுச்சு. அதனால டீப் பேஸ் மோட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல, நம்ம கேட்குற சாங்ஸை பொறுத்து அது கொஞ்சம் வேரி ஆகுது. இந்த செக்மெண்ட்ல வேற சவுண்ட் பார் வாங்கி கேட்டோம் அப்படின்னா கூட சவுண்ட் குவாலிட்டி இந்த பேஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதனால பெர்சனலா எனக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பிரைஸுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஒருவேளை இந்த பீஸ் 500 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆடியோ பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இந்த ஜெப்ரானிக்ஸ் பீஸ் 500ல IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்பிளாஷஸ் ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா 50% வால்யூம்ல LEDs ஆஃப் ஆயிருக்கும் போது 9 hours வரைக்கும் பிளேபேக் டைம் வரும் அப்படின்றது மாதிரி பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 50% வால்யூம்ல நம்ம எல்லாரும் கேட்க போறது இல்லை. 100% வால்யூம்ல LEDs ஆன்ல இருக்கும்போது கூட நமக்கு 4 to 5 ஹவர்ஸ்ங்கிறது பேட்டரி கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கரா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேட்டரி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வாங்க போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த ஜெப்ரானிக்ஸ் பீஸ் 500 இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி வேற சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோல சந்திப்போம். Zebronics for life. Bluetooth mode. Zeb Sound Feast 500 is now connected.